நேயர்களே, டெய்லி மிரர் பத்திரிகையில் இருக்கின்ற தலைப்புச் செய்தியை பார்ப்போம். இது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் செய்தியாக இருக்கின்றது. வில் ரணில் விக்ரம மஹிந்த ராஜபக்ஷ பேட்ச் அப் ஃபார் ஸ்ட்ராங் அவுட்கம் அட் பிரசிடென்ஷியல் போல் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவர்கள் தமக்கிடையே ஒரு உடன்பாட்டுக்கு வருவார்களா என்ற கேள்விக்குறியோடு இந்த செய்தி காணப்படுவதாக இருக்கின்றது. இது இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் ஒரு அரசியல் செய்தியாக இருப்பதோடு இது குறித்த விமர்சனங்களோடு கூடிய ஒரு விடயம் இங்கு தலைப்புச் செய்தியாக நல்ல முறையிலே இங்கு ஆராயப்பட்டுள்ளதையும் நாம் அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை டிவோர்ஸ் law to be totally scrapped, Justice Minister says new bill will authorize court to give a ruling on divorce cases without lengthy trials. It is proved that the marriage is broken beyond re-establishment. அதாவது நீண்ட கால வழக்குகளை தாமதங்களை தவிர்க்கும் விதத்திலே இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட விடயங்களிலே இரு தரப்பினரும் உளப்பூர்வமாக சரியான முறையிலே இணங்கும் பட்சத்திலே பிரிந்து செல்ல விருப்பமான இருந்தால் விவாகரத்தை வழங்குவதற்கு தற்போது நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் வழங்கக்கூடிய சட்டம் மூலம் கொண்டு வருவதற்கு தற்போது இங்கே தீர்மானிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்த வழக்கு விசாரணைகளிலே ஒரு நீண்ட தாமதங்களை தவிர்க்க முடியும் என்றும் கூறப்படுகின்றது. இது ஒரு நல்ல முயற்சி. ஏனெனில் நீதிமன்ற வழக்குகள் தாமதம் ஒரு சவாலுக்குரியதாக இருக்கின்றது. அதே சமயம் government made wrong decision to cremate COVID dead, study reveals. அதாவது இந்த கடந்த ஆட்சி காலத்திலே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே இந்த கோவிட் பிரச்சனை காரணம், அதாவது இந்த கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை எரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் ஒரு தவறானது என்ற முறையிலே கூறப்பட்டிருப்பதை தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு அது குறித்து ஆய்ந்து அது சம்பந்தமான தவறுகளை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. மற்றொரு விடயம், வெஜிடபிள் ப்ரைசஸ் amid ரைசிங் இன்ஃப்ளேஷன். அதாவது இந்த மரக்கறி விலைகள் அதிகரித்து செல்லுகின்றன என்ற செய்தியை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது நாட்டிலே இடம்பெறுகின்ற பணவீக்கம் காரணமாக அதனுடைய பணவீக்கம் ஒருபுறம் இருக்க வெஜிடபிள் ப்ரைஸஸ், அதாவது இந்த மரக்கறி விலைகள் கூட அதிகரித்து செல்வதாகவும் இருப்பதோடு நாம் மிக ஒரு சிக்கனமான விலையிலே வாங்கக்கூடிய நாளாந்த தேவைகளுக்குரிய மரக்கறி விலைகளுடைய விலைகள் கூட 500 ரூபாவையும் கிலோ 500 ரூபாவையும் தாண்டியதாக இருக்கின்ற இந்த செய்தியையும் நாம் இங்கு விலாவாரியாக டெய்லி மிரர் பத்திரிகை தந்திருப்பதை நாம் இங்கே காண முடிகின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை நாம் பார்ப்போம். இந்த ஐலண்ட் பத்திரிகையில் இருக்கின்ற பிரதான விடயமாக காணப்படுவது, டாக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சைல்ட்ஸ் டெத் ஹேவ் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி, ஹெல்த் மினிஸ்டர் ப்ராமிசஸ் ஆன்சர் வித்தின் என்ற விடயத்தை நாம் இங்கே காணக்கூடிய இருக்கின்ற. அதாவது இங்கு 3 வயது சிறுவனுடைய மரணத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒரு லேடி ரிட்வி ஆஸ்பத்திரியைச் சேர்ந்த ஒரு டாக்டர் தற்போது நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார் என்ற ஒரு சிறப்பு தலைப்புச் செய்தி இங்கே காணப்படுகின்றது. இது பற்றிய தகவல் இங்கு ஐலண்ட் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இருப்பதோடு தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பிரசிடென்ஷியல் போல் நாமல் ரூல்ஸ் அவுட் SLPP இஸ் பேக்கிங் ஃபார் ரணில். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு அளிக்கும் என்ற விடயத்தை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இங்கே நிராகரித்திருக்கின்றார் என்று சொல்லியிருப்பதோடு ரெடி டு contest if party reaches consensus on his candidature. தனது வேட்பாளர் குறித்த, அதாவது தான் வேட்பாளராக வருவது குறித்த விடயத்திலே இந்த தமது கட்சி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருமாக இருந்தால் தாம் அதனை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன் என்ற விடயத்தையும் அவர் இங்கு காணக்கூடியதாக இங்கு அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை இங்கு இருக்கின்ற ஏனைய விடயங்களிலே நாம் பார்க்கும் இடத்து இந்தியன் ட்ரோலர்ஸ் டேக்கன் இன்டு கஸ்டடி ஃபார் போச்சிங். அதாவது இந்த இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கைக்குள் வருகின்ற காரணத்தினால், அதாவது இலங்கை நீர்ப்பரப்புக்குள் வடக்கே வருகின்ற காரணத்தினால் அதிகளவான இந்திய படகுகள் அண்மை காலங்களிலே கடற்படையினரால் கைப்பற்றப்படுகின்றன என்ற செய்தி இங்கே அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை எங்களுக்கு தெரியும், அண்மையில் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே ஒரு முக்கியமாக கவனத்தை ஈர்த்த நடவடிக்கை என்னவென்றால், ஜனாதிபதி
இது வேட்பாளராக மீளவும் போட்டியிடவிருக்கின்ற அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரியம் சம்பந்தப்பட்ட காணப்படுகின்றது. இது ஒரு பலதரப்பட்ட கோணங்களிலும் இது பற்றி ஆராயப்பட்டது. ஆனால் தற்போது சீக்ரெட் சர்வீஸ் அவனுடைய ரகசிய புலனாய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவென்றால், இது ஒரு ஆபரேஷனல் ஃபெயிலியர். இது ஒரு அங்கிருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் ஏற்பட்ட ஒரு தோல்விதான் அந்த சூட்டு சம்பவத்துக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருப்பதை ஐலண்ட் பத்திரிகையிலே காணக்கூடிய இருக்கின்றது. அதே வேளை ரிலீஃப் ஐட்டம்ஸ், அதாவது ரிலீஃப் ஃபார் தோஸ் ஹூ பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி இன் பேங்க்ஸ், அதாவது வங்கிகளிலே இந்த ஆபரணங்களை அடகு வைத்தவர்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்குகின்ற ஏற்பாடு குறித்த செய்தி டெய்லி நியூஸ் பத்திரிகையிலே இங்கு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. அதே சமயம் சிஐடி ப்ரோப் இன்டு த்ரெட் ஆன் ஹட்சன் பை ஜேவிபி மெம்பர் பிகின்ஸ் என்ற செய்தி சண்டே அப்சர்வர் பத்திரிகையிலே காணப்படுவதாக இருக்கின்றது. சைனா டு ப்ரொவைட் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் ஃப்ரீ இன் 2025, 2025ஆம் ஆண்டிலே மாணவர்களுக்கு இலவசமாக சீனா சீருடைகளை வழங்க முன்வந்திருக்கின்றது என்ற விடயத்தையும், சீருடைக்கான துணிவகைகளை வழங்க முன்வந்திருப்பதையும் நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. ஓவர் ₹3,500 million pyramid scam, 3 directors from a company in Kurunegala remanded. இந்த பிரமிட் அந்த பண மோசடி சம்பந்தமாக இங்கே 3 இயக்குநர்கள், ஒரு கம்பெனியைச் சேர்ந்த ஃப்ரம் அ கம்பெனி இன் குருநாகலில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்தை சேர்ந்த 3 இயக்குநர்கள் தற்போது இங்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. செவரல் ஸ்கேனிங் ஃபார் வார் டைம் கோல் அரெஸ்டட் இன் மனா என்ற விடயத்தையும் நாம் இங்கு அவதானிக்க முடிகின்றது. இந்த யுத்த காலங்களிலே இந்த காணப்பட்ட அந்த கோல்டு அரெஸ்டட், அதாவது இந்த தங்கங்கள் கையாளப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் சம்பந்தமான ஒரு விடயத்தை நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. இவை இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இருக்கின்றன. அடுத்தபடியாக லங்கா தீப பட்சியில் இருக்கின்ற விடயத்தை பார்ப்போம். அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2ஆக பிளவுபட்டிருக்கின்றது என்ற விடயம்தான் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இங்கு லங்கா தீப பத்திரிகையிலே காணப்படுவதை காணக்கூடிய இருக்கின்றது. அதே சமயம் இந்த பிரமிட் மோசடி சம்பந்தமாக குருநாகலில் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருப்பவர்களுடைய விடயத்தையும் நாம் இங்கே லங்கா தீப பத்திரிகையிலேயும் அவதானிக்க முடிகின்றது. இவை இன்றைய முக்கியமான விடயமாக லங்கா தீப பத்திரிகையில் இருக்கின்ற. அதே சமயம் இங்கு திவைன பத்திரிகையிலே வாய்சி ஒருவர் உட்பட 22 பேருக்கு எதிராக நடக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சட்ட நடவடிக்கை சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்க கூடியமாக இருக்கின்றது. அவர்களுடைய தராதரங்களும் இங்கே கீழிறக்கப்பட்டு அவர்களுக்கு அவர்கள் இங்கு இடமாற்றங்களுக்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய சில தவறான நடவடிக்கைகள் காரணமாக என்ற விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. இவை இன்றைய பிரதான செய்தியாக இருக்கின்றது. அதே சமயம் இங்கு அமெரிக்க ஜனாதிபதியையும் இந்திய பிரதமரையும் குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு கார்ட்டூன் சித்திரம் பற்றிய ஒரு செய்தியையும் இங்கே அவதானிக்க முடிகின்றது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி நடமாட முடியாமல் இந்த சக்கர நாற்காலியில் செல்லுகின்றார். அதே சமயம் இந்திய பிரதமர் அவர்கள் மிகவும் நல்ல முறையிலே ஆடை அணிந்தவராக ஒரு காட்சி தருகின்ற காட்சியையும் நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இருக்கின்றன. தினமின பத்திரிகையிலே கூட நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நகை அடைவு பெற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்ற செய்திதான் பிரதான செய்தியாக இருக்கின்றது. இவை இன்றைய தினமின பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. ஆம்நேர்களே இன்று வெளியான பத்திரிகையில் இருந்த விடயங்கள் பலவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். நாளைய தினமும் இந்த நிகழ்வில் உங்களோடு பங்கு பெற்றுவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.